சபேசன் பாடிட்டு இருக்கும்போதே சிங்கர் கார்த்திக் மேடையிலேருந்து எழுந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு வாரம் சபேசன் அவர்கள் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்குவாரா, அதை தாண்டி டிக்கெட் ஃபினாலே வாங்குவாரா அப்படிங்கிற ஒரு கவலை அவரோட ரசிகர்கள் எல்லாருக்குமே இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு கவலையை போக்கும் விதமாக ரொம்பவே சூப்பரான ஒரு டெரிஃபிக் பர்ஃபார்மன்ஸை தான் அவர் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. குறிப்பாக சபேசன் அவர்கள் ராவணன் படத்தில் வந்த உயிரே போகுதே அப்படிங்கிற பாட்டை எடுத்து பாடியிருந்தாரு. அந்த பாட்டு சிங்கர் கார்த்திக் அவர்கள் பாடியிருந்த பாட்டு. அவருமே ஜட்ஜா அன்னைக்கு வந்திருந்தாரு. அந்த ஒரு பாட்டை ரொம்ப 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 நேர்த்தியா அவரு பாடி முடிச்சிருந்தாரு. சபேசன் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப 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 பாசிட்டிவா வந்துச்சு அப்படின்னு நான் சொல்லணும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஸ்வேதா மோகன் மேம் வந்து இந்த பாட்டு வந்து அவ்வளவு சூப்பரான பாட்டு. சிங்கர் கார்த்திக் சார் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பாடினாரு. அவரே வந்து எந்திரிச்சு வந்துற அளவுக்கு இருந்தாரு. நீங்க பாடிட்டு இருக்கும் போது கண்ட்ரோல் பண்ணி உட்காந்துருந்தாரு. கண்டிப்பா நான் பேசினதுக்கு அப்புறம் அவர் எந்திரிச்சு வருவார்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அடுத்து அங்க இருந்த ஸ்ரீனிவாஸ் சார் வந்து பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர் பாடினா எப்படி பாடுவாங்களோ அந்த மாதிரி தான் நீ பாடின, அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கார்த்திக் சார் டர்ன் வரும்போது அவர் இறங்கி மேடைக்கே வந்துட்டாரு. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை சபேசன் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம சிங்கர் கார்த்திக் அவர்களுமே அவர் கூட சேர்ந்து அந்த ஒரு பாட்டை பாடியிருக்காரு. ஒரிஜினலா அந்த ஒரு பாட்டை பாடினவங்களே நீ இவ்வளவு சூப்பரா பாடியிருக்க, என்னோட வெர்ஷன் மாதிரியே இது இன்னொரு வெர்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ரொம்ப ரொம்ப அசாதாரணமான ஒரு விஷயம். அதை சபேசன் நிகழ்த்தி காட்டியிருக்காரு. அப்படிங்கும்போது கண்டிப்பா இந்த வாரம் அவரு டிக்கெட் டு ஃபினாலேவா வாங்கிடுவாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலே வாங்கினதுக்கு அப்புறம் அடுத்து இருக்க போறது இன்னும் ஒரே ஒரு வாரம் மட்டும்தான். அதுல 2 பேரை செலக்ட் பண்ணணும். ரசிகர்களோட ஃபேவரட்டா செந்தமிழன் இருக்காங்க, இனியா இருக்காங்க, அது மட்டும் இல்லாம பவித்ரா இருக்காங்க. இவங்க 3 பேத்துல யாரு 2 பேர் வரப்போறாங்க, இல்ல யாராவது ஒருத்தர் இதுல இருந்து வந்து வெளியால யாராவது வரப்போறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சபேசனோட இந்த ஒரு டெரிஃபிக் பர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் சூர்யா அவர்களோட 47வது படத்துல நடிகர் நஸ்லன் அவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. பிரபல இயக்குனரான ஜித்து மாதவன் அவர்களுடைய இயக்கத்துல சூர்யா அவர்கள் அடுத்த படம் பண்ண போறாரு. அதாவது சூர்யா 47 அவர் தான் பண்ண போறாரு. ஜித்து மாதவன் அவர்கள் ஏற்கனவே ரோமாஞ்சம் மற்றும் ஆவேசம் அப்படிங்கிற 2 சூப்பர் ஹிட் திரைப்படங்களை மலையாளத்துல கொடுத்திருக்காரு. அதை தொடர்ந்து சூர்யா சாரை வச்சு இயக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இந்த படத்துல இருக்கு. மேலும் சூர்யா சார் இந்த படத்துல போலீஸ் வேடத்துல நடிக்க போறாரு. சிங்கம் படத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய கேப் எடுத்து அவர் போலீஸ் படத்துல நடிக்க போறாரு. இந்த படத்துல பிரேமலு புகழ் நஸ்லின் அவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. அண்ட் இதற்கு முன்னாடி அவர் குட் பேட் அக்லில தமிழ்ல பிரசன்ட் பண்ண வேண்டியது. பட் அது மிஸ் ஆகி போகவே சூர்யா சார் படத்துல தமிழ்ல என்ட்ரி கொடுக்க போறாரு. நஸ்லின் அவர்கள் ரீசெண்டா பண்ணியிருந்த லோகாவுமே பயங்கர ஹிட் அடிச்சிருந்துச்சு. அதை தொடர்ந்து இப்ப சூர்யா சார் கூட சேர்ந்து தமிழ்ல என்ட்ரி ஆக போறாரு. இதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் தமிழ்ல நிறைய படங்கள் நடிப்பாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த ஒரு காம்போ ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.